வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அந்த முக தோற்றம், முக அழகு, இதை ஏன்னா இது ஃபஸ்ட்டு நமக்கு இது பார்த்தோன்னே நமக்கு ஃபேஸ் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஃபேஸ் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஃபேஸில் ஏதாவது பிம்பிள்ஸோ இல்லை பள்ளங்களோ இல்லை தழும்புகளோ இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி பெண்களை நம்ம ஒரு இழிவாக பேசுகிறோம் இல்லைங்களா. ஆண்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்து செயல்படுறது கிடையாது. பெண்களுக்கு இப்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஹீரோயின்ஸ்லாம் அந்த மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் போட்டு இங்கே பாருங்கள், இவங்க ஃபேஸ் பாருங்கள், இவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது, இவங்க போயிட்டு ஹீரோயினா அப்படின்ட்டுலாம் போடுவாங்கள்ல. நம்ம பார்த்துக்கமில்ல அதெல்லாம். இதை செய்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை செய்கிறவங்க ஒரு ஆண் தான் செய்கிறாங்க இல்லைங்களா. ஒரு ஆண் தான் இந்த மாதிரி செய்கிறது. அவங்க ஏன் செய்கிறாங்க அந்த வேலையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு பலவிதமான ஒரு பேட் தாட்ஸ்னால அவங்க இந்த மாதிரி அவங்களுடைய இமேஜ் அவங்க கெடுக்கிறாங்க இல்லைங்களா. இந்த வேலையை நம்ம பெண்கள் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பெண்ணை இந்த மாதிரி பண்ணி ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ போடுறாங்க அப்படின்னா நம்ம அதை நம்ம மறுத்து பேசணும் ஓகேங்களா. ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலையில் அவங்க இருந்து செயல்படும் பொழுது தான் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த அந்த ஃபீல்டில் அவங்க இருக்காங்க இல்லைங்களா. என்ன அதனால் நம்ம யாரையுமே நம்ம நான் சொல்ல வர்றது அதான், எல்லாருமே நம்ம மதிக்கணும். அந்தந்த பிளேஸ்க்காக அவங்க அந்த மாதிரி செயல்படுறாங்க. அதுக்காக அவங்க ரொம்ப ஒரு ஒஸ்டான பர்சன்ஸு அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி நம்ம இந்த மாதிரிலாம் அவங்களுடைய இமேஜ் ஸ்பாயில் பண்ணுறதை பற்றினா பெரிய தவறு. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெண்கள், நம்ம கூட இருக்கக்கூடிய பெண்கள், நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம மனைவியோ இல்லை நம்ம மனைவி தானே நம்ம கொஞ்சம் ரொம்ப நம்ம டம்மி பண்ணுவோம். வேறு யார்கிட்டையும் நம்ம வேலை ஆகாது இல்லையா. இல்லை அந்த மாதிரி பண்ணுறதும் பெரிய குற்றம் சரிங்களா. அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரிங்களா. ஒருத்தவங்கள பாடி வச்சு அவங்களுடைய அந்த தோற்றத்தை வச்சு நம்ம அவங்கள நம்ம ஒரு இழிவாக பேசுறது நினைக்கிறது ஒரு பெரிய தப்பு. அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அது ஓகேங்களா. அந்த வேலையை நம்ம இனிமேல் செய்யவே கூடாது ஓகேங்களா. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஏன் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா. பிடிச்சி தானே நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க. அப்புறம் ஏன் மேரேஜ் ஆகி வந்த அப்புறம் ஏன் குறை சொல்கிறீங்க. அதை தான் நான் கேட்குறேன். பிடிக்கலையே ஏன் நீங்கள் மேரேஜ்க்கு லைஃப்குள்ளே அவன் நீங்கள் உள்ளே விட்டுறீங்க நீங்கள் ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும் ஓகேங்களா. யார் ஜென்ஸு என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம்னா, மேரேஜ் ஆன அப்புறமா கணவன்மார்கள் வெயிட் போடாமல் இருக்கீங்க. ஜென்ஸ் இந்த லேடிஸ் வெயிட் போட்டுடுறாங்க. அந்த குழந்தை பிறக்கிறது, தாய்ப்பால் தர்றது, இந்த மாதிரி வீட்டு வேலைகள், இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க கவனம் போகிறதுனால அவங்களுடைய அந்த பாடி ஷேப்பை அவங்க மெயின் பண்ணுறது கிடையாது ஓகேங்களா. இதுதான் முக்கியமான காரணம். இதான் ஒரு அங்கே நடக்கிற வேலை இதுதான்.
நான் இது தெரியாமல் நீங்கள் அவங்களையே நீ அப்படியே அழகாக இருந்த, நீ இப்படி குண்டாயிட்ட, நீ இப்போ நீ பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் யார்? நீங்கள் தான் காரணம். நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் அவங்களுக்கு வந்து சப பண்ணணும். சரிங்களா? அவங்க மட்டும் எல்லாமே எல்லாமே வந்து சரியாக எல்லா வேலைகளையும் அவங்க வந்து சரியாக பண்ணணும், பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு நினைக்கிறீங்கல்ல. அதே மாதிரி உங்களுடைய வேலையை வந்துட்டு இதுதான். என்னது? அவங்க செய்வாங்க. எல்லா வேலையும் செய்வாங்க. ஒன்று அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதைப்படி நீங்கள் செயல்படணும். நான் சொல்ல புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டாலே போதும். அவங்க வந்துட்டு அவங்கள அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் அப்போ தான் நீங்களும் அவங்கள பார்க்கும் பொழுது, ஓ நம்ம ஒய்ஃப் வந்துட்டு நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபீல் வந்து வந்து நினைக்க முடியும். தோற்றத்துக்கு, பார்வைக்கு. ஓகேங்களா? என்ன இது வந்துட்டு நம்ம ஜென்ஸ் மேலே தப்பு. சரிங்களா? லேடிஸ் மேலே வந்து தப்பே இல்லை அதில். சரிங்களா? ம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வந்து சொல்லி வந்து கொண்டு வரணும், வந்து தரணும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு அப்படின்ட்டு சில சில ஆண்கள் வந்து பேசுவாங்க. நீங்கள் சொல்கிறது அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு சாதகமாக நீங்கள் வந்து செயல்படணும். ஓகேங்களா? அப்போ அப்போ அதை விட்டுட்டு இப்போ பார்த்தா எப்பயுமே நம்ம வந்து வயசில் பெரியவங்க வந்துட்டு அந்த ஆணை மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேச பார்த்தீங்களா? அந்த மாதிரி பேசக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இது வீட்டில் இருக்கிறப்ப கூட பெரியவர்கள் இதெல்லாம் வந்து கேட்கணும். நான் ஏன் வந்துட்டு வந்து அந்த மாதிரி இது வச்சுக்க உங்கள் ஒய்ஃபை சரி பண்ணு இதெல்லாம் அப்படி சொல்லணும். ஓகேங்களா? நன்றி. இப்போது நான் வந்துட்டு 2 வகையாக சொல்லியிருக்கேன். என்ன? பாடி ஷேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த மாதிரி பாடி ஷேம் வந்து அந்த மாதிரி லேடீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு எதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய வயதுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைப்படி அவங்க வந்து செயல்படட்டும். சில பெண்கள் வந்துட்டு அந்த ஒரு செல்ஃப் அந்த அந்த மோட்டிவேஷன் வந்துட்டு இல்லாமல் இருப்பாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? அது மாதிரி அதே மாதிரி இந்த ஹெல்த் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா, வெயிட் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. நாளைக்கு வந்து உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்பொழுது அவங்க வந்து சஃபர் ஆவாங்க. பார்க்க முடியாது. சரிங்களா? என்ன? அதனால தான் சொல்கிறது. இப்பயே வந்துட்டு கொஞ்சம் அந்த பிள்ளைங்கலாம் பிறந்த அப்புறமா அவங்க கொஞ்சம் வந்து ஃப்ரீயான அப்புறமா வெயிட்டை வந்துட்டு நார்மலுக்கு வந்து அவங்க வந்து கொண்டு வர அளவுக்கு அவங்க மைண்ட் வந்து கொண்டு வாங்க. தயார் பண்ணுங்கள்.